தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இப்போது ஈரான் பார்த்தா 2 கப்பலை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஆயில் டேங்க் கப்பல்னு சொல்லப்படுது. எப்படி ஹவுதிகள் முதலாக அந்த கப்பலை சிறைப்பிடிச்சாங்களோ அதே மாதிரி மெத்தட்ல இவங்களும் பிடிச்சிருக்காங்க. வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல போறாங்க. ஹெலிகாப்டர்ல சேஸ் பண்ணி போயிட்டு கரெக்டா அந்த கப்பல் மேல என்ன பண்றாங்கன்னா குதிக்கிறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க, இறங்குறாங்க. இறங்குனதுக்கு பிறகு அதுல இருந்த 15 மாலுமிகளை இப்ப கைது பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. இவங்கதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எண்ணெயெல்லாம் ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து பல நாடுகள் இருந்து, மத்திய கிழக்குல இருந்து. இப்போது பாத்தீங்கன்னா 2 கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. ஈரான் தொடர்ச்சியாக அவங்களுடைய வலிமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே இப்படி செஞ்சிருக்காங்க. இத்தனை நாள்ல கப்பலே போலையான்னு கேட்டா போயிட்டுதான் இருந்துச்சு. அப்பெல்லாம் கூட இந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அமெரிக்கா இப்ப ஆளை போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. கப்பல் எல்லாம் ரெடியா இருக்குது, எப்ப வேணா போர் வரும் மிரட்டிட்டு இருக்காங்க. 10க்கு சமாதானத்துக்காக பேச்சுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா. இந்த நேரத்துல சமாதானத்துக்கு பேச்சு கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா எப்பயுமே ஒரு பயப்படுத்துவாங்க. எப்படி பயப்படுத்துவாங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுங்க, வெளியேறிடுங்க அமெரிக்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசில இருந்தே அறிவிச்சுட்டாங்க. அப்படி அறிவிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க பேச்சுவார்த்தையில முடிவு எட்டவில்லைன்னா உடனே நாங்க அடிச்சிருவோம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அமெரிக்க மக்கள் எல்லாம் இருக்காதீங்க, வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா சைக்கலாஜிக்கலா ஈரானை பயப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக அமெரிக்கா அறிவிப்பு கொடுத்தா உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்னத்த எனக்கு இப்படி அறிவிப்பு கொடுக்கறது, நாங்க உங்களுடைய கப்பலையே கடத்துறோம்னு சொல்லிட்டு 2 கப்பலையே கடத்திருக்காங்க. ஆட்களோட 15 பேரை சேர்த்து பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நாங்களும் போரும் வந்தா கொஞ்சம் கூட சலிக்க மாட்டோம், பயந்துட்டுலாம் சமாதானத்துக்குள்ள வருவோம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஈரானும் இப்படி பண்ணிருக்காங்க. அதனாலதான் ரொம்ப நாளா அந்த இடத்துல கப்பல் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட இத்தனை நாள் கழிச்சு இப்போதுதான் அந்த 2 கப்பலை சிறைப்பிடிச்சிருக்காங்க. 10க்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சைனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷனை நிறுத்தணும் அப்படிங்கறதுதான் சமாதான பேச்சுவார்த்தையில முன் வச்ச முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லப்படுது. ஒண்ணு அணு ஆயுதம், இன்னொன்னு சைனாக்கு நீங்க ஆயில் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஈரான்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் முக்கியமாக இன்னைக்கு இந்த 2 விஷயத்த பத்தி தான் பேச்சு போய் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கான ரிசல்ட் நமக்கு நாளைக்கு தான் கிடைக்கும். ஆனா ஏன் சைனாக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னா, சைனா ரஷ்யா தான் ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு அவங்களே போர்ல இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க. அதனால அவங்க பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஈரானுக்கு. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன ஆயுதங்களை கொடுப்பாங்க. முக்கியமா வான் தடுப்பு சாதனங்களும் அதுக்கப்புறம் போர் விமானங்கள் தான் ஈரானுக்கு தேவைப்படும். அதனால வான் தடுப்பு சாதனங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரஷ்யாட்டு இருக்கு. மத்தபடி ரஷ்யா பெருசா உதவி செய்யாது. ஆனா சைனா அப்படி இல்ல. சைனாக்கு போரெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுனால ஈரானுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. 600க்கும் மேற்பட்ட வான் தடுப்பு சாதனங்களை அனுப்பியிருக்காங்க. 10க்கு பார்த்தா அந்த ட்ரோன் ஷாட் அடிக்கிறது மாதிரியான ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரிலாம் என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப சைனாவை பொறுத்த அளவுக்கு பிசினஸ் பாக்குறாங்க. ஈரான்கிட்ட ஆயுதத்தை அனுப்பி விட்டுட்டு அவங்கள்ட்ட பிசினஸ் பாக்குறாங்க. அப்படிங்கறதுனால இப்ப ஈரானுக்கும் சைனாவுக்கும் நடுவுல எப்படியாவது சண்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சைனாட்ட போய் சொன்னாங்க, ஈரானுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க, அதுக்கு பதில் வெனிசுலால இருந்து வாங்குங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு வெனிசுலால இருந்து வாங்க சொல்றாங்கன்னா, இப்ப ட்ரம்ப் தான் வெனிசுலாவை கிட்டத்தட்ட புடிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் அங்கிருந்து எண்ணெய் எடுத்து கொடுக்குறேன், நீங்க அதை காசு கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா லாபம் பாக்குறதுக்காக ஈரான்கிட்ட போவேனான்னு சைனாட்ட சொன்னாங்க. ஆனா சைனா கேட்கல. இல்ல, நாங்க 2030 வரை ஒப்பந்தத்துல இருக்கிறோம், நாங்க அவங்கள்ட்ட தான் வாங்குவோம்ட்டாங்க. சரி, இப்ப இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஈரான்கிட்ட நீங்க இப்ப சைனாக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சிருவோம், அதாவது போர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா ஈரான் இப்ப என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு வேணுங்கிறது சைனாவும் ஈரானும் பிரிஞ்சிருச்சுன்னா போருக்கும் அவங்க வரமாட்டாங்க, ஆயில் பிசினஸையும் நாம பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ஈரான் தனித்து விடப்படுவாங்க. ஏன்னா இப்ப எந்த அரபு நாடுகள்லாம் ஹெல்ப் பண்றதெல்லாம் கிடையாது. அதனால இருக்கிற ஒரே ஹெல்ப் சைனா தான், பக்கபலமா இருக்குது சைனா தான். ரஷ்யா கூட ரொம்ப கம்மி தான். அப்படிங்கறதுனால சைனாவை பிரிக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில நடந்திருக்கும்னு தகவல்கள் வெளியே வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்த 2 கப்பலை பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய 15 பேர்த்த கைது பண்ணதுக்கும் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடியும் போது தெரியும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தை போவாங்க, அப்புறம் மாத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.